ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் ரதி பீஸாவை கையில் வாங்குறதையும் ரீனா சப்பாத்தியை தள்ளி விட்டுட்டு போகிறதையும் காட்டினாங்க. இப்போ எபிசோட் 10 பார்க்கலாமா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. அப்போ அனிதாவும் ரவி வந்து அதை பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து போலீஸ்காரரு, இவன் ரொம்ப டேஞ்சரான ரவுடி, எப்படி வேணால் பிளான் பண்ணி தப்பிச்சு போகலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனிதா வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சர்ஜரி ரூமுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அனிதா ரவியை லீட் பண்ண சொல்கிறான். ரவி யோசிச்சுட்டே அந்த சர்ஜரியை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக சர்ஜரி முடிஞ்சிட்டாங்க. அடுத்து அந்த ஸ்டிச்சிங் போகிற வேலை மட்டும்தான் இருக்குது. ரவி வந்து கோச்சிட்டு வெளியே போயிட்டான். அனிதா வந்துட்டு அங்கே இருந்த டாக்டர்கிட்ட, நீங்கள் இதை பார்த்துப்பீங்களா, ஹேண்டில் பண்ணிப்பீங்களான்னு சொல்லிட்டு இவளும் வெளியே கிளம்புறா. இப்போ வெளியே வந்து அனிதா கிட்ட ரவி, என்ன கிரிமினல் எல்லாம் என்னை லீட் பண்ண சொல்கிற, அவன் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, என்னை இனிமேல் இந்த மாதிரி கேஸை லீட் பண்ண சொல்லாதன்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, அவன் கிரிமினலோ நல்லவனோ கெட்டவனோ நம்ம டாக்டருக்கான வேலையை பார்த்து தான் ஆகணும்னு சொல்கிறான். அப்போவும் நான் கன்வின்ஸ் ஆகலைன்னு ரவி சொல்கிறான். அனிதா இப்போ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்குறான். ரவி இருந்துட்டு, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், என்னை எச்சா டென்ஷன் ஆக்காதன்னு சொல்கிறான். சாப்பிட வரியா இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு அவன் எங்கன்னு கேட்குறான். இவளோ அதற்கு சவர்மா ஜாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். இவன் இருந்துட்டு, எனக்கும் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரவி இருந்துட்டு, பிடிக்கலைன்னா போடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஆகாதுடா, வேணும்னா அடுத்த ஜென்மத்தில் வேணால் பார்ப்போன்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு ரவியை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அர்ஜுன் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று ஃபீல் பண்ணுறத காட்டுறாங்க. அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். அப்போ அவங்க அம்மா இருக்காங்க. இப்போ மேட்ச் எப்படி போச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு, இதென்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்கன்னு கேட்குறான். என்னாச்சுடா சொல்லுன்னு அவங்க அம்மா கேட்டதும் அர்ஜுன் உடனே அவன் மெடல் எடுத்து காட்டுறான். மெடலை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அம்மா, வாடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி கூப்பிட்றா. இதுக்கெல்லாம் எதுக்குமா ஃபோட்டோன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, இப்போ மட்டும் நீ ஃபோட்டோ எடுக்க வரலைன்னா இன்றைக்கி நைட்டு உனக்கு உப்புமா தான் சொல்கிறா. அதுக்கு அவனும், நீ என்ன சாப்பாடை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உண்மையாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ அர்ஜுன் ஃபீல் பண்ணிட்டு இருந்து பார்த்த அந்த வேலைக்காரன், எப்போயா வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். நீ ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கே எதுக்குடா வந்த, அப்பாவை யார் பார்த்துப்பான்னு சொல்லி கேட்குறான். ஐயா, அந்த ஹாஸ்பிட்டலே அவரோட தான், அவரை பார்த்துக்க அங்கே 1000 பேர் இருக்காங்க, இப்போ உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான் அம்மா ஃபோட்டோ பார்க்க வந்தேன். இப்போ அந்த வேலைக்காரன், நீங்களாம் இப்படி பண்ணுறதை பார்த்தா ஐயாவுக்கு ஏதோ பெருசாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அர்ஜுன், ஐயாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐயாக்கெல்லாம் எதுவும் நடந்துடாதுன்னு சொல்கிறான். இப்போ அந்த வேலைக்காரன், இப்போயாச்சும் அப்பா கிட்ட பேசுங்க ஐயா, அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அம்மா இறந்தது காரணம் அவர் தான் நீங்கள் நினச்சிட்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தீங்க, இப்போ நீங்கள் பேசினா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேஜா ஆர்கே சாரோட ஃபோட்டோவை உத்து பார்த்துட்ருக்கா. அப்போ கம்பவுண்டர் வந்து, என்னம்மா ஃபோட்டோவை இப்படி உத்து பார்த்துட்ருக்க, ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா வந்துட்டு, எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவருக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினச்சேன், அப்படியெல்லாம் இல்லை, இவருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த கம்பவுண்டர், யார் சந்தோஷமானவன் தெரியுமா, கடனே இல்லாதவன் தான் உண்மையான சந்தோஷக்காரன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தேஜா, இவருக்கு என்ன கடனாக இருக்குது, இவர் என்ன சந்தோஷமாகவே இருக்காருன்னு சொல்லி கேட்குறா. கேட்டுட்டு தேஜா ஒரு ஃபோட்டோ காட்டி, இது யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும், இவர் தான் ஆர்கே சாரோட பையன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தேஜா, இவர் தான் குட்டி ஓனரா இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிறா. அதை பார்த்த கம்பவுண்டர், நீ எதுக்கு எக்ஸைட் ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கம்பவுண்டர், சந்தோஷமா, ஏம்மா போய் வேலையை பாருமான்னு சொல்கிறான். இப்போ ரீனா ராக்கி கிட்ட மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறா. அதுக்கு ராக்கி, என்ன வீடு கிடச்ச சந்தோஷமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரீனா, அதுவும் ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ராக்கி, அப்போ வேற காரணம் ஏதோ இருக்குது, நிறைய சீக்ரெட்ஸை மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு, முன்னையும் ரதிமேமையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா யோசிச்சுட்டே, நீ நேற்றுக்கு இது மாடிக்கு இது வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாடிக்கெல்லாம் வரல, தோணுச்சே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரீனா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறா.
சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க. ரீனா ராக்கியையும் அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்றா. அங்கே ஹவுஸ் ஓனரும் கம்பவுண்டர் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அந்த கம்பவுண்டர், என்ன ரீனா புது வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு, எப்போ பால் காய்ச்ச போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பால் காய்ச்சணுமான்னு ரீனா கேட்குறா. ஏன் இதெல்லாம் உங்கள் அம்மா சொல்லித் தரலையான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரீனா, எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு அந்த கம்பவுண்டர் கிட்ட சொல்கிறா. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர், பால் தானே காய்ச்சணும், வா பால் காய்ச்ச போகலான்னு எல்லாரும் பால் காய்ச்சிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பால்கனியில் ராக்கியும் அந்த கம்பவுண்டரும் ரீனாக்கு அந்த வீடு கிடச்சதுக்கு காரணமே நான் தான் சொல்லி 2 பேரும் ஜாலியாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ரீனா 2 பேர்த்துனாலையும் தான் கிடச்சிச்சு, 2 பேரும் சண்டை போடாதீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அந்த 3 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து, வாமா பக்கத்து வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ ரீனாவும் ஹவுஸ் ஓனரும் ஸ்வீட் கொடுக்க போகிறாங்க. இப்போ தேவ் வீட்டுக்கு வந்து ரதியை பார்த்துட்டு, ஏன் நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையான்னு சொல்லி கேட்குறான். தலை வலிச்சுது அதான் போகலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிறது. பார்த்தா ரீனாவும் அந்த ஓனரும் ஸ்வீட் கொடுக்க வந்திருக்காங்க. கதவை திறந்ததும் ரீனா சித்தியும் திவியும் பார்க்குறா. அதுக்கு தேவ், ரீனா என்ன நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீனான்னு பேர் கேட்டதும் ரதியும் வந்து பார்க்குறா. ரீனாவும் ரதியும் பார்த்துக்கிறாங்க. அப்போ திவி, ஹாய் ரீனாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ பக்கத்தில் இருந்த சித்துவும், ஹாய் ரீனா டியூட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ ரீனா ரதி வீட்டிலேருந்து வெளியே வரா. அப்போ அந்த கம்பவுண்டர், என்ன ரீனா சர்ப்ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீனாவும் அவனை பார்த்து முறைக்கிறா. அதுக்கு அந்த கம்பவுண்டர், நீயும் ரதிமாவை பார்க்கறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க, நீ இனிமேல் லேட்டாக வர அவசியமே இல்லை, அவங்க கூடயே காரில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ரீனா அந்த ஹவுஸ் ஓனரை, கொஞ்சம் நீங்கள் உள்ளே போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த கம்பவுண்டர் கொட்டுன்னு கொட்டுறா. இதோட எபிசோட் 10 முடிஞ்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.